வணக்கம். நான் வாழ்வியல் மருத்துவர் யோகா பயிற்சியாளர் உமா வெங்கடாச்சலம் சென்னையிலேருந்தே பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசணும்னு நினைக்கிற சப்ஜெக்ட் வந்து எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன். நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வந்து ட்ராபிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது, இந்தியாவே ட்ராபிக்கல் கண்டிஷன் தான். சூடு அதிகமாக இருக்கிற ஒரு ஊர் நமக்கு. அதே மாதிரி சூடு அதிகமாக உள்ள பீப்புள் வந்து ஊரில் இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க மட்டும் அதாவது எண்ணெய் எது அப்படிங்கிறதா மாறுபடும். நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இதுவே வந்து குளிர் பகுதியில் இருக்கிறவங்க கடுகெண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு சொல்கிற கடுகெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாமா, நான் வெளிநாட்டில் இருக்கேன் அந்த மாதிரிலாம் யாராவது சொல்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் அங்கே இருக்க ஏதாவது ஒரு எண்ணெயும் தேய்ச்சிக்காமல் இருக்கிறதுக்கு தயவுசெய்து ஏதாவது எண்ணெய் தேய்ச்சிக்காங்க. இந்த எண்ணெய் வந்து எந்த விதத்துலலாம் உபயோகமாக இருக்குங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி நம்மளோட வாழ்வியலில் நம்ம வாழ்க்கை முறையில் வந்து நடமாட்டம், அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் பாடி வந்து ரொம்ப கம்மியாகிடுது. நம்ம உட்கார்ந்தபடி செய்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து டிவி பார்க்குறோம், ஃபோன் நிறையா யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் அந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. எங்கே போனாலும் நம்ம வந்து வண்டிகளில் தான் போகிறோம். காலை வெளில வச்சாலே வந்து ஒன்று சொந்தக்காரி இல்லை ஊபர் ஆட்டோ ஏதாவது போகிறோம். அப்படி இருக்கிறப்போ நம்மளோட மூமெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. இதனால என்ன ஆகும், இந்த ஜாயிண்டில் எல்லாமே வாயு போய் உட்காந்துக்கும். நம்ம நைட்டு தூங்கி காலையில் எழுந்தால் உடம்பு ஒரு மதப்பாக இருக்கும் தெரியுமா. நிறைய பேருக்கு சுறுசுறுப்பு இருக்காது, கொஞ்சம் நேரம் கழித்து சுறுசுறுப்பு வரும். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நைட்டில் நம்ம தூங்கும்போது அதிகமாக வேலை செய்கிற ஒரு உறுப்பு வந்து லிவர், கல்லீரல். அது வேலை செய்து அதுதான் உடம்போட கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ஸோ உடம்புக்கு தேவையான கெமிக்கல் எல்லாத்தையுமே அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்கு உண்டான உழைப்பு செய்யும். அது கெமிக்கல் தவிர இல்லாமல் உடம்புல இருக்கிற தேவையற்ற கழிவுகள், மைண்டில் இருக்க கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுற வேலையை அது கண்டிப்பாக செய்துட்டு இருக்கு. அதனால தூக்கம் ஒரு முக்கியமான விஷயம். தூக்கம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது, அது எப்படி தூங்கணுங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் போடலாம். அந்த மாதிரி நிறையா லிஸ்ட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து இதில் இந்த காற்று வந்து வாயு, வாயு வந்து அங்கங்கே அடைச்சிக்கிறது. அது வந்து மூவ் பண்ண கை காலாக நகர்த்தி வேலை செய்கிற போது அந்த கேஸ் வந்து மூவ் ஆகிடுது. எங்கே போகும் அப்படின்னாக்க பெருங்குடல் வழியாக, பெருங்குடலில் தேங்கி இருக்கிற திடக்கழிவை தள்ளுவதற்குண்டான ப்ரெஷராக அது மாறிக்கிறது. புரியுதுங்களா? அதனால தான் மலச்சிக்கல் இருக்கவங்க காலையில் எழுந்து ஒரு 500லேருந்து 600 ml, அரை லிட்டர், 600 ml, 500 ml இல்லைனா 600 ml தண்ணியை இடைவிடாது குடித்தல். வச்சு அப்படி குடிக்காமல் கடகடன்னு குடித்தாங்கனாலே அங்கங்கே இருக்கிற கேஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி அது இடத்துலேருந்து விலகி பெருங்குடலை சென்றடைந்து அந்த திடக்கழிவை தள்ளுவதற்கு உண்டான உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது நான் சில பேருக்கெல்லாம் அந்த டிப்ஸு சொல்லியிருக்கேன். நேராக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த குறிப்பு சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த மீனாட்சி அப்படிங்கிறவங்க வந்து அடுத்த நாளே ஃபோன் பண்ணாங்க, இது எப்படிங்க ஒரு மேஜிக் மாதிரி நடக்கிறது, நான் இவ்வளோ நாளாக தண்ணி குடிக்கிறேன் ஆனால் நடக்கலை. இடைவிடாது அப்படிங்கிறது தான். ஒரு சொம்பில் தண்ணி இருக்கும், இல்லை 600 ml பெட் ஜார் இருக்குது, தண்ணி எடுக்கிறோன்னா அப்படியே இடைவிடாமல் அந்த த்ரோட்டில் கடகடன் நுழையிறது தான் அது முக்கியமான ஒரு டிப்ஸ். அது அந்த தண்ணி குடிக்கிறதுலேயே ஒரு சின்ன மாற்றம். 2 லிட்டர்லாம் குடிக்க வேண்டாம், 1 லிட்டர்லாம் குடிக்க வேண்டாம், இது குடிக்கலாம். இதை நான் முழுமையாக ஆதரிக்கலை, இருந்தாலும் அது ஒரு குறிப்பாக சொல்கிறேன். ரைட்டு, போகுது, பாஸ் பண்ணிக்கிறேன், திருப்பி வரேன். ஸோ நல்லெண்ணெய் அப்படிங்கிறத ஒரு பாட்டிலில், ஒரு பழைய ஷாம்பு பாட்டில் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளிப் ஓப்பன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பாட்டிலில், இல்லைன்னா இந்த ப்ரில் விம்மெல்லாம் கூட வருதுங்களே பாட்டிலில் லிக்விட், அந்த பாட்டில் காலியான பறவை கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் கடையில் அது போலலாம் விற்கிறது வாங்கினாலும் சரிதான். அந்த மாதிரி ஒரு டிஸ்பென்சர் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு பாத்ரூம்லேயே வச்சுருங்க. நல்லெண்ணெய் நம்ம ஊருக்கு தகுந்தபடி சொல்கிறேன். எப்படி தடவிக்கணும்னா இப்படி தடவைங்க. மேலேயும் இப்படி தடவாதீங்க. மேலிருந்து கீழ், கழுத்தில் மேலிருந்து கீழ். அதே போல் தான் இங்கே வந்து சைடு, இந்த செஸ்டெல்லாம் சைடு, திருப்பி கால் இடுப்பில் பின்பக்கத்தில் சைடு பண்ணிவிட்டு கீழ் நோக்கி, கீழ் நோக்கி வருவது போல் இதை அழுத்தி விட்டுக்கணும். அது போல் செய்தால் போகிறோம், ஊறவே வேண்டாம். டெய்லி எண்ணெய் தடவுங்க. ஒன்று, டெட் செல்ஸ் மேலே இருக்கிறது போயிடும். இன்னொன்று, உடம்புல வர்ம புள்ளிகளும் அக்குபஞ்சர் புள்ளிகளும் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் நீவி விடுகிறீங்க. அதனால நல்லபடியாக சக்தி ஓட்டம் நடக்கும்.
2 3 இந்த வாதம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வாழணும். குனிஞ்சு நிமிர்ந்து ஓடி ஆடி விளையாடுறதோ இல்லை குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்வதோ இன்றைக்கி ரொம்ப கம்மி. எல்லாத்துக்கும் ரிமோட் வந்தாச்சு. எழுந்து செய்கிறது நமக்கெல்லாம் சோம்பேறித்தனம் வந்துடுது. நிறையா பேர் வீட்டில் லைட்டு ஃபேன் சுவிட்சு போடுறதுக்கு கூட ரிமோட் சிஸ்டம் மாற்றிட்டாங்க. வயசானவங்க எழுந்து சுவிட்சு போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் சிஸ்டத்துக்கு மாற்றி, பழைய வீடு தான் ஆனால் ரிமோட் சிஸ்டத்துக்கு மாற்றின்னு வராங்க. இப்போ ஹோம் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது பாப்புலர் ஆகிட்டு வருது. நம்ம ஊர்லேயே அதை செய்துட்டு வராங்க. அப்படிலாம் இருக்கிற போது இந்த வாதம் அதிகமாக தான் ஆகும். மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். மூமெண்ட் குறைதல் அப்படிங்கிறது மூவ் பண்ண நமக்கு வாதம் அடையாது. வாதம் அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயமா ஊறவே வேணாங்க. தினம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப வருஷமாக அது பண்ணுறேன். ஆயுர்வேதத்தோட பேசிக் கோர்ஸ் படிக்கிற போதே எனக்கு அந்த அபியங்கா அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது அவசியமாக தோணித்து. அதனால எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன், எண்ணெய் தடவி வெளியில் போய் ஓடி இப்போ சில சமயம் ஜாகிங் ரன்னிங் அந்த மாதிரிலாம் போனால் கால் மசில் டைட் ஆகிடும், ஸ்ட்ரெச் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்குது. கூடவே எண்ணெய் தடவுங்களேன், அந்த மசில் திருப்பி சப்புல் ஆகும். சப்புல் ஆகிற மசில் ரொம்ப நாள் வேலை செய்ய முடியும் ஹார்டன் ஆகிற மசிலை விட. அதனால் அந்த விஷயத்தில் செய்துக்கலாம். இப்போ நான் ரன்னிங் போனேன்னா எனக்கு ஆசனம் பண்ணும்போது இருக்கிற ஸ்ட்ரெச்சிங் கஷ்டமாக இருக்கும். அதனால் உடனே அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதோட எண்ணெய் தடவிட்டும் செய்கிறேன், திருப்பி என்னோடய சப்புல்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ இது போல் விஷயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்குது. தோல் பராமரிக்கப்படுகிறது. அக்குபஞ்சர் புள்ளிகளும் வர்ம புள்ளிகளும் தூண்டப்படுகின்றன. கூடவே உங்களுக்கு வாதம் அப்படிங்கிறது உடல் ரீதியாக இருக்கிற வாதம் குறைகிறது. இந்த 3 காரணத்தினாலையும் நம்ம ஊரில் இருக்கவங்க நல்லெண்ணெயையும், வெளியூரில் குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்க கடுகெண்ணையும் தேய்ச்சி உடனே குளிச்சிடலாம். ஒன்றும் கஷ்டம் இல்லை. பாத்ரூமில் தேய்ச்சிக்கோங்க, அப்போவே குளிச்சிருங்க. ஊரெல்லாம் வேண்டாம். அப்படியே தினம் செய்துட்டு பாருங்கள், கண்டிப்பாக பலன் இருக்கும். தயவு செய்து பாருங்கள். செய்துட்டு பலன் இருக்கிறத கமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் ஒருவரை வேறொரு யூடியூபோட உங்களை சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது வாழ்வியல் மருத்துவர் மற்றும் யோகா பயிற்சியாளர் உமா வெங்கடாச்சலம் ஃப்ரம் சென்னை. என்ன தொடர்பு கொண்டு அட்ரஸ் வேணும்னா நானோ இல்லை என்னோடய டீம் சம்மந்தப்பட்ட யாரோ ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. பெரும்பாலும் சமயங்களில் நான் ஃபோன் அட்டன் பண்ணுறதில்ல, வேறு வேலைகள் இருக்கிறதுனால. அதனால் எங்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணாதீங்க. அட்ரஸ் வாங்கிக்கிறதுக்கோ இல்லை என்ன டைமில் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் 9841025531. மீண்டும் ஒரு மாதிரி சந்திக்கலாம். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. பை பை.